அனைவருக்கும் அன்பு வணக்கம். எளிய தியானம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தியான முறை ரொம்ப சிரமமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு தியான முறை. இதை பகவான் ஓஷோ அவர்கள் பரிந்துரைக்கிறார். இப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருள்களும் சரி, மேலே பார்க்குற சூரியன்லேருந்து இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா வெட்ட வெளி, ஆகாயம், ஸ்பேஸில் தான் இருக்குது. உண்மைதானங்களே? பொதுவாக நம்முடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய அறையை பார்த்தோம்னா நம்ம மனம் கண் வழியாக எதை பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேரோ இல்லை சோஃபாவோ அல்லது மின் விசிறியோ தான் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு புலப்படும். இவையெல்லாம் உண்மையிலே எங்கே உள்ளன என்று பார்த்தோம்னா ஸ்பேஸ், அதாவது 4 சவருக்கு உள்ளே உள்ள ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் அந்த பொருள்களாக இருக்கின்றன, நம்ம உடல் உட்பட என்ற உண்மை நமக்கு புரியும். இப்படி ஓய்வு நேரங்களில் வெட்ட வெளியை பார்த்து பழகினோம் என்றால், அதாவது நார்மலாக பொருட்கள் மேலே போகிற மனசை திருப்பி கண்களால் வெட்ட வெளியை பார்த்து பழகிட்டோம்னா மனம் அமைதி அடைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி சத்தங்களுக்கு இடையே உள்ள சைலன்ஸ், ஒரு அமைதி இருக்கும், அதையும் கவனித்து பார்க்கலாம். ஃபேன்ஸ் சவுண்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடிகாரத்தோட சவுண்டை கேட்டிங்கன்னா டிக் டிக் டிக்குன்னு தொடர்ந்து கேட்கும். அந்த ஒரு டிக்குக்கும் இன்னொரு டிக்குக்கும் நடுவில் உள்ள இடைவெளியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் சவுண்ட் மெடிடேஷன். இசைஞானி இளையராஜா அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களில், திரைப்பட பாடல்களையும் இந்த டெக்னிக் பயன்படுத்தி உள்ளார். எப்படின்னா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே போய் டக்குன்னு நிறுத்திடுவார். அந்த இடத்துல குரல், இசை எதுவுமே இருக்காது, ஒரு ஸ்பேஸ் வைப்பார். இந்த ஸ்பேஸ் நமக்கு, நம்முடைய மனசுக்கு மௌனத்தை தரும். முயன்று பாருங்கள். நம்மளோட சேனலோட எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பகிருங்க, லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேளுங்கள் ஆன்மீகத்தில். நன்றி, வணக்கம்.